welcome back to this course. So in this lecture நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா if loop for loopலலாம் so far நம்ம இனிமேல் அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ifல என்ன மாதிரி ஸ்பேஸ் விடணும் அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறோம், இதுக்குள்ள கண்டிஷன் வருது அப்படின்னா இஃப் பக்கத்துல கோலன் கொடுக்கணும். நீங்க இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்பேசிங்ல டவுட் வரும். இந்த கோலன் கொடுத்துட்டு நீங்க என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பொசிஷன்ல வந்து நிக்குது இல்லையா, அந்த பொசிஷன்ல தான் உங்களோட இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்குள்ள இது எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷனுக்கு இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும், முடிஞ்சிருச்சு. அப்படி இப்ப இன்னொரு கண்டிஷன் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்ஸ்ல அப்படின்னா இது இங்க வந்துடணும். அகைன் இந்த கோலன் பார்த்துச்சுன்னா அது திரும்ப இந்த மாதிரி கீழே வந்துடணும். அதே மாதிரிதான் சரிங்களா, அதே மாதிரிதான் ஃபார் லூப்பும். ஃபார் லூப், ஸோ ஃபார் லூப்க்கு பிராக்கெட் வராது. ஃபார் லூப் டெம்ப் இன் range of 1, 11 கொடுத்து இந்த மாதிரி கோலன் கொடுத்தீங்கன்னா ஒரு என்டர் அடிப்போம். அந்த என்டருக்கு கீழே இருந்தோ அதுல இருந்து தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த கோலன் நீங்க வச்சுட்டாலே இந்த பொசிஷன்ல தான் பண்ணணும். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நேர்கோட்லயே டைப் பண்ண வந்துட்டீங்க, இந்த ஃபார் லூப்க்கு நெக்ஸ்ட் நேர்கோட்லயே டைப் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு எரர் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஃபங்க்ஷன் அண்ட் கிளாஸ்ன்னு பார்ப்பீங்க, அதுலயும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி எழுதுவோம். அப்பயும் உங்களுக்கு இந்த கோலன் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு என்டர் ஆகும். அந்த இடத்துல இருந்து தான் நீங்க நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என்டர் கொடுங்க, அதுவே ஒரு பொசிஷன்ல இருக்கும், அந்த பொசிஷன்ல இருந்து டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஹிண்ட். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்க்குறேன்.